சமந்தி, சமந்தி. அடடே, வாங்க சமந்தி வாங்க. ஏங்க 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 சமந்தி எல்லாம் வந்திருக்காவ பாருங்க. அடட வாங்க சமந்தி. இன்னும் ஒரு போன் கூட பண்ணல. இவ ஒரு கிறுக்கி வந்தவங்கள வெளியே வச்சு நின்று பேசிட்டு இருப்பா. ஏட்டி உள்ள கூப்பிடு. உள்ள வாங்க சமந்தி. மாப்பிள்ள உள்ள வாங்க. வரேன் அத்தை. வாங்க சமந்தி. வரேன் சமந்தி. உட்காருங்க சமந்தி. பரவாயில்ல சமந்தி. குலதெய்வ கோயிலுக்கு போய் இன்னைக்குதான் பத்திரிக்கையை வச்சுட்டு வந்தோம். அதான் பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்கலான்னு. ரொம்ப சந்தோஷம் சமந்தி. நீங்க வாங்க வாங்கி விடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமந்தி. நீங்க உட்காருங்க சமந்தி. பத்திரிக்கை கொண்டு சாமி ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா. சமந்தி உட்காருங்க. மாப்பிள்ள நீங்க எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க மாப்பிள்ள வந்து உட்காருங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. இந்தாங்க சமந்தி, தண்ணி குடிங்க. அப்புறம் சமந்தி, நீங்க ஊருக்குலாம் பத்திரிக்கை என்னைக்கு கொடுக்க போறீங்க? இன்னும் 4 இருக்குல்ல சமந்தி, மெதுவா கொடுப்போம். பாத்தியில சமந்தி, இவங்களுக்கு மட்டும் 4 எண்ணம் கிடக்கும். ஒரு வாரம் தான் இருக்கு. விடிஞ்சா பொழுது போனதே தெரிய மாட்டேங்கி. என்ன 4 கிடக்காம்ல? ஆமா சமந்தி, நீங்க ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமேதாம்மா. அதான் பத்திரிக்கை உங்களுக்கு கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தோம். இனி வீட்டுக்கு போயிட்டு தான் பத்திரிக்கைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஊருக்குலாம் கொடுக்கணும். சரி சரி. அம்மா, ஏன் சமந்தி மூஞ்சே சரியில்லை? வேற என்ன, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. தான் செல்லமா வளர்த்த பிள்ளை வேற ஒரு வீட்டுக்கு போகுதுல்ல, அதை நினைச்சுதான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காரு. ஒரு வாரமா அப்படிதான் இருக்காரு. ஒழுங்கா சாப்பாடு தண்ணி எதுவும் இல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சமந்தி? பொம்பளை பிள்ளையா பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு வாழத்தானே போனோம். எங்க அப்பா அம்மாவும் என்னையும் அப்படித்தானே அனுப்பியிருப்பாவ. இப்ப தான் அப்பா ஸ்தானத்துக்கு வரும்போது அந்த வழி புரியுது. ஐயோ சமந்தி, நீங்க அதை நினைச்சுலாம் வருத்தப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு எங்க வீட்டுல எந்த குறையும் இருக்காது. என்னையும் அப்படியே சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாவ. வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது சோறு பொங்கையும் துணி துவைக்கும் தான் ஆளு பிடிச்சிட்டு வந்தவனே. ஐயோ சமந்தி, எங்க வீட்டுலலாம் அப்படி ஒன்றும் கிடையாது. உங்க பொண்ணு நல்லா சுதந்திரமா தான் இருக்கும். ஐயோ சமந்தி, உங்களை சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். அதுவும் இல்லாம நீங்க வேலை செய்ய சொன்னாலும் என் பொண்ணு வேலை செய்யாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. மாமா நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நெட்டமா எப்படியும் அங்க இருக்க மாட்டா. காலையில வந்தானா ராத்திரி தான் எங்க வீட்டுக்கு வருவா. அவ எப்பயும் போல இங்கதான் நடமாடுவா உங்க பொண்ணா. ஐயோ மாப்பிள்ள, எனக்கு அதை நினைச்சுலாம் வருத்தம் இல்ல. அப்புறம் என்ன சமந்தி, வாயை திறந்து சொல்லுங்க. இல்ல சம்மந்தி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பவுன் விலை கூடுது. அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. பொம்பளை பிள்ளைகள பெத்தைகளுக்கு தான் தெரியும் அந்த வருத்தம். ஆனா மாமா, நாங்க தான் எதுவுமே கேட்கலையே. மாப்பிள்ள, கேட்காதது உங்க பெருந்தன்மை. ஆனா எங்க பொண்ணுக்கு போட வேண்டியது எங்க பெருந்தன்மல்ல. அந்த காலத்திலேயே நான் வரச்சுல எங்க அப்பாக்காரு 10 பவுன் நகை போட்டுதான் அனுப்பி விட்டாரு. ஆனா அப்பெல்லாம் ஒரு 18,000 ரூபாய்க்குள்ளே அந்த 10 பவுன் நகையும் முடிஞ்சிட்டு. இப்ப அந்த 18,000 ரூபாய்க்கு 1 கிராம் தான் எடுக்க முடியும் போல. சமந்தி, இதுதான் உங்க கஷ்டமா? நாங்க தான் எதுவுமே கேட்கலையே சமந்தி. இல்ல சம்மந்தி, அந்த சபைக்கு நாங்க போடணும்ல, அதை நினைச்சுதான் ஒரே வருத்தமா இருக்கு. சமந்தி, அதெல்லாம் கடவுள் வழி விடுவாரு. அதை அப்ப பாத்துக்கலாம். நீங்க இருக்கிறத போட்டு அனுப்புங்க. எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. அப்ப நாங்க வரோம் சமந்தி. சரி, போயிட்டு வாங்க. ஐயா பாபு, போலாமா? போலாம்ப்பா. ஏங்க, அதான் சமந்தி வீட்டுல ஒண்ணுமே வேண்டாங்க. அவள நம்ம கிட்ட இருக்கிறத மட்டும் போட்டு அனுப்புவோம். அதுக்குன்னு எப்படிமா, நம்ம ஒத்தைக்கு ஒரு பிள்ளை வச்சிருக்கோம். எப்படி ஒண்ணுமே இல்லாம அனுப்புறது? யாருங்க உங்களை ஒண்ணுமே இல்லாம அனுப்ப சொன்னது? அதான் எங்க அப்பா எனக்கு போட்ட 10 பவுன் நகை இருக்குல்ல, அதை நான் என் பொண்ணுக்கு போட்டுறேன். நம்ம பொண்ணுக்கு போட்டுட்டு அப்புறம் உனக்கு என்னம்மா செய்வ? எனக்கு இனிமே என்னங்க இருக்கு? இனி பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்துச்சுன்னா அதை கொஞ்சிக்கிட்டு அப்படியே என் வாழ்க்கை போவோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம பழைய குடோன்ல இருக்க நெல்லு முட்டையெல்லாம் வித்துட்டு அதுல எவ்வளவு வருதுன்னு பார்த்து மாப்பிள்ளைக்கு மட்டும் ஒரு மைனர் செயின் பண்ண கொடுத்துருங்க. மற்றபடி நம்ம பொண்ணுக்கு ஏன் நகையெல்லாம் போட்டுடலாம். இப்போதைக்கு இது போதங்க. பரவு நமக்கு நல்லா விவசாயம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிடுவோம். இல்லம்மா, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எங்க அப்பா போட்ட நகைன்ட்டு நீ எனக்கு ஒரு நகை கூட தந்தது கிடையாது. இப்ப நம்ம பொண்ணுக்கு கலத்துற. இதாங்க வாழ்க்கை. இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கச்சுல எங்க அம்மா மூக்குல இருந்த மூக்குத்தி முறை கொண்டு எல்லாத்தையும் கலத்தி வித்து தான் எங்க அப்பா எனக்கு கல்யாணத்தை முடிச்சாரு. நான் கல்யாணம் முடிச்சு வரச்சுல எங்க அம்மா ஒன்றும் இல்லாம தான் இருந்தாங்க. இப்போ என் பொண்ணு வெறும் கழுத்தோட நான் எப்படிங்க அனுப்ப முடியும்? ஏன்னா நான் இப்போ ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கேன். நானும் செஞ்சு தானங்க ஆகணும். நீங்க நம்ம நெல் மூட்டையெல்லாம் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாப்பிள்ளைக்கு சீக்கிரமா ஒரு மைனர் செயின் மட்டும் பண்ணுங்க. சரிம்மா. ஒத்த பிள்ளைய வச்சிருக்க நம்மளே இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஊருக்குள்ள 4 பொம்பளை பிள்ளைல 5 பொம்பளை பிள்ளைன்னு எல்லாரும் வீட்லயும் இருக்கு. பாவம், இந்த பவுனு விலை இப்படி கூடிட்டு இன்னும் எத்தனை குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் வரப்போதோ தெரியல. கடவுள் தான் இதுக்கு ஒரு வழி காட்டணும். பாப்பு, இப்ப வழி பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல மாமா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா? சொல்லுமா, என்ன பண்ணணும்? வயிறு தான் ரொம்ப வலிக்குது. வயிறு வலிக்குதா? ஆமா மாமா. இன்னே கொஞ்சம் தூக்கி விடுங்க மாமா, உட்காரணும். இருமா. இப்போ ஓகேவா? இப்போ கொஞ்சம் ஓகே மாமா. சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டாமா? வேண்டாம் மாமா,
இந்த மாதிரி நேரத்துல பசிக்காது. பசிச்சாலும் சாப்பிட்றதுக்கு விருப்பமே இருக்காது. விருப்பம் இருக்காதா? ஏமா அப்படி என்னதான் வயிறு வலி? நீயும் சொல்ல மாட்டேங்கிற, அப்பாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ப்ராமிஸா உங்களுக்கு என்னன்னு தெரியலையா? உன் மேல ப்ராமிஸா என்னன்னே தெரியல. அது உங்களுக்கு நான் இப்போ எப்படி புரிய வைக்கிறது? எனக்கு பீரியட்ஸ் மாமா. ஓ, பீரியட்ஸா? சாரி பாப்பு, இது கூட என்னால புரிஞ்சுக்க முடியல பாரு, அந்த அளவுக்கு தத்தியா இருக்கேன். பரவாயில்ல மாமா, விடுங்க. ரொம்ப வலிக்குதா பாப்பு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாமா. ஆமா, எப்பயுமே இப்படிதான் வலிக்குமா? ஆமா மாமா, இன்னும் 3 நாளைக்கு இப்படிதான் இருக்கும் அந்த வலி. 3 நாள் இருக்குமா? எப்படி பாப்பு நீ தாங்குவ? பழகிட்டு மாமா, என்ன பண்றது? ஆமா, நான் உனக்கு ஹாப்பி, நீ சொல்லுவியா? கேளுங்க மாமா. நீ எப்ப ஏஜ் அட்டன் பண்ண? ம் ஏய் சும்மா தான் சொல்லு பாப்பு. அதுவா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆனுவல் லீவு விட்டாங்கல்ல, அந்த லீவில் தான். அப்படியா? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வா? அப்பெல்லாம் நான் தெருவில் நின்று பம்பரம் விட்டுட்டு இருந்தேன். ஒருவேளை வந்திருப்பேனோ உன் சடங்குக்கு? வருவீங்க வருவீங்க. அப்போல்லாம் எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது புது ட்ரெஸ் போட்டு ஒரு முக்கில் உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்ய சொல்ல மாட்டாங்க. அதுவும் ஒரு 41 நாளைக்கு நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்துக்கே சாப்பாடு கொண்டு வருவாங்க. எங்களுக்குன்னு புது தட்டு, புது சொம்பு, எல்லாமே புதுசு தான். அப்படியா? ஆமாம் மாமா. அப்புறம் அது பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு வீட்டில் ரேடியோ கட்டி அப்புறம் சீரியல் லைட்லாம் போட்டு வீடே சூப்பராக இருக்கும். அப்புறம் சொந்தக்காரங்களாம் வருவாங்க. நிறைய புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய வாழைத்தாறு, பத்திரிக்கை அடித்து ஊரையே கூப்பிட்டு சோறு பொங்கி போடுவாங்க. என்னட்டி சொல்ற? ஆமாம் மாமா. அப்புறம் மறுபடியும் 41 நாள் கழிஞ்சதுக்கப்புறம் பெரிய சடங்குன்னு வச்சு அதுக்கும் ரேடியோலாம் கட்டி ஊரையே கூப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நானும் அதுக்கு அடுத்த மாதம் இதே மாதிரி வந்துச்சா அம்மா கிட்ட ஓடி போய் சொன்னேனா, சரி. இனிமே மாதம் மாதம் இப்படி தான் வரும், இந்த மாதிரி டைமில் மட்டும் நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க. சரி. நானும் காத்திருந்து காலையில் ஆகுது, மதியம் ஆகுது, சாயந்தரம் ஆகுது, என்னடா இது யாருமே ஸ்வீட் வாங்கிட்டு வரல, ரேடியோ கட்டல அப்படின்ட்டு போய் அம்மா கிட்ட கேட்டேன். அட லூசு. அப்பதான் புரிஞ்சுது, ஓஹோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது மட்டும்தான் கொண்டாடுவாங்க போலேன்னு. அப்புறம் உனக்கு மாசம் மாசம் கொண்டாடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா, அதெல்லாம் ஓகே. இப்போ எதுக்கு நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல பாப்பு, நீ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உனக்கு ஒரு 14 வயசு இருக்குமா? 13 வயசு இருக்கும் மாமா. இப்போ உனக்கு 21 வயசு. அப்போ இந்த வலியை நீ 7 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கியா? ஆமா. எப்படி பாப்பு? அதெல்லாம் அப்படிதான் மாமா, பழகிருச்சு. ஆனா இது வரும்போதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஐயோ ஏண்டா வருது, வழியில இருக்கணுமேன்னு தோணும். ஆனா இது வராம இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். ஐயோ என்னடா இன்னும் வரலன்னு தோணும். என்னட்டி இது? ஆமா மாமா, ஏதாவது கோயில் கூட தசரா டைமு அப்புறம் வீட்டில் விசேஷ டைம்லாம் வந்துட்டுன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, சாமி கும்பிட முடியாதுல்ல, அதை சொல்றேன். ஓஹோ, சரி சரி. அம்மாடி சோனி, வாங்கப்பா. இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நான் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டதுக்கு. பரவாயில்லம்மா, இனி உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் தானே எல்லாம் செய்யணும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆமாப்பா, கையில என்ன வச்சிருக்கீங்க? இதுவா? அம்மாடி, மெடிக்கல்ல போய் கேட்டேன். இந்த பேக்ல நல்லா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணியை வச்சு நல்லா வயிற்று மேல வச்சா கொஞ்சம் இதமா இருக்கும்னு சொன்னாங்க. சரிங்க மாமா. சரிம்மா, நீ வாஷ்ரூம் போயிட்டு வா, சாப்பிட்டுட்டு வந்து படுக்கலாம். மாமா சாப்பிட்றதுக்கே தோணல மாமா. அப்படிதாம்மா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன கொஞ்சம் வீக் ஆயிரும். நீ ஒன்று பண்ணு, ஜூஸ் போட்டு வைக்கிறேன். நாங்க 2 பேரும் சாப்பிட்றோம், நீ மட்டும் ஜூஸ் குடி, சரியா? சரிங்க மாமா. சரிம்மா, இதை இதுல வைக்கிறேன். வாஷ்ரூம் போயிட்டு சீக்கிரமா வாங்க சாப்பிட்றதுக்கு. சரிங்க மாமா. அப்பா. என்னையா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஐயா பார்க்க போனா இதெல்லாம் நான் தான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிருக்கணும். ஐயா சிவா, இதெல்லாம் நான் உங்க அம்மாவுக்கு செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல உங்க அம்மாவை நான் உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். இனி நீயும் இப்படி பொறுப்பா இருக்கணும், சரியா? சரிங்கப்பா. சரி, 2 பேரும் சீக்கிரமா வாங்க, சாப்பிட்டு தூங்கலாம். பாப்பு, எங்க அம்மா லக்கி. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, வீட்டுக்கு வந்த பொண்ணையே இப்படி பாத்துக்கிட்டாருன்னா அப்ப தான் மனைவியை எப்படி பார்த்திருப்பாரு எங்கப்பா? ஆமா மாமா, அத்தை லக்கி தான். சரிம்மா, நீ வாஷ்ரூம் போயிட்டு வா. சரிங்க மாமா. மருமகளை எங்கய்யா? இப்ப வந்துருவாப்பா. மாமா. அம்மாடி சோனி, வாமா உட்காரு. அம்மாடி சோனி, உனக்கு கீழே உட்காருது கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். இல்லாட்டி மாமா உனக்கு ஒரு சேர் எடுத்து கொண்டு போடவா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா, எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். எங்கள் வீட்லேயே நான் கீழே தான் உட்காருவேன். சரிம்மா. பாப்பு, உனக்கு தான் இன்னைக்கு கொடுத்து வைக்கல அப்பாவோட சமையல சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு சாப்பிட முடியலன்னா என்ன,
நாளைக்கு சாப்பிட போறா. என்ன சமைச்சிங்க மாமா? அம்மாடி, உனக்கு பிடிக்குமேனு சிக்கன் பிரியாணியும் முட்டை அப்புறம் சிக்கன் வறுவல்லாம் செஞ்சேன். சிக்கனா? அப்ப மாமா நான் சாப்பிடுறேன். இல்லம்மா வேண்டாம், இந்த மாதிரி நேரத்துல சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது, கூட கொஞ்சம் தான் வயிறு வலிக்கும். உனக்கு இன்னைக்கு இந்த ஜூஸ் மட்டும் போதும், நாளைக்கு மாமா ஹெல்த்தியானதா சமைச்சு தரேன், சரியா? நீங்க எதுக்கு மாமா சமைச்சுக்கிட்டு? இனி நான் பாத்துக்கிடுறேன். ஐயோ, எப்படி பேனா பிடிக்கிற கையில கரண்டி எல்லாம் பிடிக்க கூடாது அப்படி சொல்லுவாங்க எங்கப்பா. ஆமாம்மா, உன் கை பேனா பிடிக்கிற கை, அதெல்லாம் கரண்டி பிடிக்க கூடாது. ஆனா மாமா நீங்க பிசினஸையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல என்னம்மா இருக்கு? முன்னாடி சிவா குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைனா நான் தான் சமைப்பேன். எங்க அப்பாவும் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க அப்பா தான் சமைப்பாரு. எங்களை கிச்சன் பக்கமே விட மாட்டாரு மாமா. அப்படியா? பரவாயில்லையே. சரிம்மா, ஜூஸ் எடுத்து குடி. சரிங்க மாமா.